ரேஸ் எப்படி இருக்கு இப்போ இப்போதான் ஃபர்ஸ்ட் செஷன் ஓட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். ட்ராக் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இப்போ இந்த வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் குவாலி முடிஞ்சிருக்கு. இப்போ நைட்டுக்கு தான் ரேஸ் இருக்கும். பட் புது ட்ராக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, நல்லா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல் சர்க்கியூட்ஸ் நிறைய ஓட்டிருப்பீங்க. அதோட கம்பேர் பண்றப்ப இந்த சென்னையோட சர்க்கியூட் எப்படி இருக்கு, இந்த ட்ராக் எப்படி, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட் எப்பவுமே கம்மி தான். இப்போ இவ்வளோ டெவலப் ஆகல. பட் கண்டிப்பா இப்போ ஸ்லோவா இப்போ இந்த சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கிட் புதுசாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட். நீங்கள் யூரோப் எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ராக். பட் எல்லாமே ஓகே தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எல்லாம் சேஃப்டி இது இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லோவாக அந்த லெவலுக்கு தான் வரும். சென்னை ட்ராக் எவ்வளோ சவாலானதா இருக்கு, எவ்வளோ சேலஞ்சா இருக்கு உங்களுக்கு? இப்போ புது ஸ்ட்ரீட் சர்க்கிட் போட்டிருக்காங்க. எல்லாரும் பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் தான். அடாப்ட் பண்ணி டிரைவர்ஸ் ஓட்டணும். இன்னும் கொஞ்சம் ட்ராக்ல எங்கே பம்ப் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் பார்த்து அடாப்ட் பண்ணி தான் ஓட்டுவது. பட் நல்லா சேலஞ்சிங் ட்ராக், நல்லா இருக்கு. இப்போ குறிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறப்போ என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்க? ஒரு ட்ராக் புதுசாக நியூவா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ புது ட்ராக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப் லெவல்ஸ் மாறிட்டே இருக்கும். நார்மல் ட்ராக் கூட நீங்கள் ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா கிரிப் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும், ஜாஸ்தியாக கூட இருக்கும். பட் மோஸ்ட்டாக அந்த டஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா. அண்ட் கிரிப் ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும். பட் ஆஸ் எ டிரைவர் நீங்கள் அடாப்ட் பண்ணி ஓட்டணும். அதெல்லாம் நீங்கள் எவ்ரி செஷன் நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணி ஓட்டுறது. அதான் இது. ரேசிங் கோர்ட்ல இருக்கிற அந்த சர்க்கியூட்ல கார் ஓட்டுறதுக்கும் ஸ்ட்ரீட்ல சர்க்கியூட்ல இருக்கிற கார் ஓட்டுறதுக்கு என்ன வித்தியாசம், எவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு? சேம் அதான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸ்ட்ரீட் ஆப்வியஸ்லி சர்க்கிட் பார்த்தீங்கன்னா இன்னும் கிரிப் இருக்கும். ஏன்னா ரேஸ் ட்ராக்ஸ் அங்கே தான் ரேஸ் எல்லாம் அங்கே தான் ஓட்டுறாங்க. பட் இங்கே ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் தான். இப்போ ரோட்ஸ் மூடணும், அதை இது பண்ணணும். பட் ஆமாம், சேலஞ்சிங் பார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவ்வளோதான் இருக்கும். ஸ்ட்ரீட் சர்க்கிட் இன்னும் கொஞ்சம் புதுசு, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மியாக கிடைக்கும். பட் அகேன் டிரைவர் நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் ரீச் பண்ணீங்க இந்த சர்க்கியூட்ல? நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பீட் ரீச் பண்ணீங்க நீங்கள்? இப்போ டாப் ஸ்பீட் ஐ திங்க் ஒரு 200-240 போகும் இந்த வண்டி இந்த ட்ராக்ல. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போகலாம். பட் இந்த சர்க்கிட்க்கு இப்போ 220-240 போகும். நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ணீங்க இப்போ? ஐ திங்க் இந்த செஷன் எல்லாம் ஐ திங்க் 220-240 தான். ஆமாம், கன்ஃபார்மாக தெரியல கரெக்டாக. பட் அவ்வளோதான் போயிருக்கோம். தேங்க்யூ ரயான். குறிப்பாக நம்ம சென்னை தீவுத்திடலில் தான் இருக்கோம். இங்கிருந்து ஒரு 6 அணிகள் இந்தியன் IRL இந்தியன் ரேசிங் லீக்ல பங்கு பெறக்கூடிய அணிகள், அதில் சென்னை டர்போ ரைடர்ஸ் அணிகளுடைய வீரரோட நம்ம பேசியிருக்கோம். இங்கே 220லேருந்து 240 வரைக்கும் அவங்க வந்து இந்த காரை பயன்படுத்தி இது பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 வீரர்கள். அதில் 2 ஆண்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், 2 வீரர்கள் இந்தியாவை சேர்ந்த வீரர்களாக இருப்பார்கள். அதில் ஒரு பெண் வீராங்கனை ஒருத்தரும் இருக்கிறார். தற்போது அந்த தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அதுக்கான மெயின் ரேஸ் போட்டிகள் வந்து 4 மணிக்கு மேல நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.